கண்ணம்மா தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன் உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன் உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. ஏதாவது சாப்பிடணும் போலவே இருக்குமாமா. வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? என்னன்னே சொல்லாம வாங்கிட்டு வானா? எதை வாங்கிட்டு வரதான்? வாயெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்னமோ ஒரு டேஸ்ட்ல சாப்பிடணும்னு தோணுது. ஆனா என்னன்னு கரெக்டாவே சொல்ல தெரியல. மசக்கையா இருக்கிற பொண்ணு மாங்காய் திங்கணும்னு ஆசைப்படுவா தம்பி. அண்ணா மாங்காய் இருக்கா? மாங்காய் இல்லை சார், வேற காய் இருக்கு, பழங்கள் இருக்கு சார். வேணுமா? இல்ல ஓகே சார். என்ன வேணும் சார்? என்னங்க இங்க ஆப்பிள் அன்னாச்சி எல்லாமே இருக்கு, மாங்காய் இல்லையா? இப்போ மாங்காய் சீசன் இல்லை, இன்னும் 2 மாதம் ஆகும் சார். 2 மாசமா? ஆமாம் சார். மாங்காய் வேற எங்க கிடைக்கும்? ஒருவேளை கோயம்பேடு மார்க்கெட்டில் கிடைச்சா கிடைக்கும். ஆனால் இப்போ டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில் போங்க சார். எனக்கு இப்போ வேணுமே. இப்போலாம் இல்லை சார், மாங்காய் ஊறுகாய் வேணா இருக்கு, வேணுமா சார்? சார் இதை குடிச்சிங்கன்னா உங்க மாம்பழ தாங்கலாம் போயிடும். குடிங்க சார். வேணானா போயா, நான் குடிச்சிட்டு போறேன். என்னடா மாங்காய்க்கு வந்த சோதனை? இன்னைக்கு எப்படியாவது ஒரு மாங்காயை எடுத்துட்டு போய் கண்ணம்மா கிட்ட கொடுத்தே ஆகணும். அகில் ரொம்ப நேரமா மொபைல நோண்டிட்டு இருக்கானே, என்னவா இருக்கும்? அஞ்சலி, உனக்கு ஏதோ வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னன்னு எடுத்து பாரு. அது ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல இருந்து அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் அதை வாங்கு இதை வாங்குன்னு ஏதாவது ஆடா இருக்கும். அதெல்லாம் எதுக்கு? பார்க்காம எப்படி டிசைட் பண்ண முடியும்? ஏதாச்சும் முக்கியமான மெசேஜா கூட இருக்கலாம்ல. சும்மா எடுத்து பாரு. பாரு பாரு, அங்க பாரு. இப்போ சொல்லு, இது இம்பார்ட்டன்டான விஷயம் தானே? அகில், நீ ஏதோ கோயில்ல விளையாட்டுக்கு தான் வீடியோ எடுத்தேன்னு பார்த்தா இப்படி மியூசிக் டைட்டில் எல்லாம் ஆட் பண்ணி சீரியஸா எடிட் பண்ணி வச்சிருக்க. செமையா இருக்குல்ல? வீடியோ பக்கவா இருந்தா தானே எல்லா சோஷியல் மீடியாலயும் அப்லோட் பண்ண உடனே வைரல் ஆகும். அதுவும் என் போன்ல ஸ்கூல் குரூப், காலேஜ் குரூப், ஜிம் குரூப், வெப் சீரிஸ் குரூப்னு 10-15 குரூப் இருக்கும். அந்த குரூப் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணன்னு வச்சுக்கேன், அடுத்த நிமிஷமே இந்த வீடியோ உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிடும். ஏய், நீ வேற லெவல் ஆயிடுவ. கோவில்ல நீ பாஞ்சி பாஞ்சி தேங்காய் பொறுக்கிற அழக பார்த்துட்டு பல தேங்காய் எண்ணெய் கம்பெனிக்காரங்க தன்னோட பிராண்ட் அம்பாசிடரா உன்னை அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு கியூல வந்து நிப்பாங்க. அப்புறம் என்ன, ஏற்கனவே சென்னைக்குள்ள செலிபிரிட்டியா இருக்கிற நீ அப்புறம் இன்டர்நேஷனல் செலிபிரிட்டியா மாறிடுவ.
செமல. என்ன அஞ்சலி, வீடியோவை எல்லாருக்கும் பிரசன்ட் பண்ணிடவா? அகில் ப்ளீஸ் யாருக்கும் சென்ட் பண்ணாத. சும்மா அனுப்பிச்சு பாப்போம், அப்பதான் உன் மாசம் என்னன்னு உனக்கே தெரியும். ஒரு மண்ணும் தெரிய வேண்டாம். ப்ளீஸ் அகில் யாருக்கும் சென்ட் பண்ணிடாத. இப்பவே இதை டெலீட் பண்ணு. டெலீட் பண்ணிடவா? இது பொன்முட்டையிடும் வாத்து. இத வச்சு எவ்வளவு காரியாக வேண்டியிருக்கு தெரியுமா எனக்கு? இந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்ற நீ? அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. இப்பவே இந்த செகண்டே இந்த வீடியோவை எல்லாருக்கும் சென்ட் பண்றேன். ஏய் ஏய் அகில் ப்ளீஸ் அகில் சொன்னா கேளு. ஏய், போனை புடுங்குற. போனை தொட்ட அவ்வளவுதான். அகில் மரியாதையா போன் என்கிட்ட கொடு. ஐயோ பயந்தமா. பயம் போய் இப்ப மிரட்டுற அளவுக்கு வந்துட்டியா? தோ இப்பவே சென்ட் பண்றேன். தோ இப்ப அகில் அகில் சாரி அகில் ப்ளீஸ். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். உன்னை கெஞ்சி கேக்குறேன். வா, என்னமா ஆட் பண்ற? அகில் கூட அகில் ப்ளீஸ். சரி, என்ன பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. வா, டெலீட் பண்ணுமா? ம், எனக்காக பண்ண அகில். சரி, உனக்காக. உனக்காக டெலீட் பண்ணவா? பண்ணு. கனவுல கூட நினைச்சு பார்க்காத. அகில் போடு அகில். சட்டை சட்டை சட்டை. விளையாடாத. ஏன் அகில் இப்படி பண்ற? கூட அஞ்சலி, அகில். ஐயோ போ. என்ன அஞ்சலி, டயர்ட் ஆயிட்டியா? ப்ளீஸ் அகில் இந்த வீடியோவை யாருக்கும் சென்ட் பண்ணிடாத. அப்புறம் என் மானமே போயிடும். இதை இப்பவே சென்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா என் மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால இப்ப சென்ட் பண்ண மாட்டேன். தேங்க்ஸ் அகில். தேங்க் யூ so much. ஹலோ, ரொம்ப சந்தோஷப்படாதம்மா. இப்போதைக்கு சென்ட் பண்ண மாட்டேன் தான் சொன்னேன், ஆனா விரைவில் ரிலீஸ். கரெக்டான ஒரு டைம் பார்த்து இந்த வீடியோவை நான் சென்ட் பண்ணுவேன். அஞ்சலி மச்சா, பாய். அகில் பாய் பாய். ஓ ச்சே. மாமரம் இருக்கு, அப்போ மாங்காய் இருக்கணுமே. Success! Yes, I got it. கண்ணம்மா, கண்ணம்மா. Yes. ஒரு மாங்காய் காசப்பட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டீடா பாரதி. பெருசா வந்து மாட்டிக்கிட்டேன் போல இருக்க. அதுவும் இல்லாம இந்த நெட்ல சோசியல் மீடியாலாம் நியூஸ்ல வட்டம் போட்டு அம்புக்குடிலாம் போட்டு காமிப்பாங்களே. ஐயோ, யாரா அவன் மாங்காய் திருடுறது?
டாக்டர் பாரதி மாங்காய் திருடினார்னு சொன்னா கேட்கவே ஒரு மாதிரி இருக்குடா. பாரதி சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது பென்சில் திருடுன பல்பம் திருடுன கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா கழுத வயசு ஆனதுக்கு அப்புறம் செவரேறி குதிச்சு மாங்காய் திருடி இருக்க பாரு, செம மேட்டர்டா. டேய் பாரதி, உனக்கு மாங்காய் வேணும்னு சொல்லியிருந்தா மார்க்கெட்ல இருந்து கொண்டு வந்து வண்டி வண்டியா வந்து இறக்கி இருக்கலாமேடா. அதை விட்டுட்டு மாங்காய் திருடி சிக்கிக்கிட்டு ஐயோ ஷேம்டா. ஆமா, அந்த ஏரியால ஏதாவது சிசிடிவி கேமரா இருந்துச்சா? ஏதாவது பாத்தியா? என்ன சிசிடிவியா? டேய் சும்மா கேட்டேன். அப்புறம் நாளைக்கு அதுல இருந்து ஏதாவது வீடியோ எடுத்து போட்டு வைரல் ஆயிட போகுது. டேய் அவன் சாப்பிடுவா மாங்காய் திருடினா? கண்ணம்மா கேட்டிருக்கா அதனால திருடினா. யா, ஏதோ அந்த நேரத்துல ஹவுஸ் ஓனர் வந்ததால நீ நாய்கிட்ட இருந்து தப்பிச்ச. ஆமா, அவர்கிட்ட என்ன சொல்லி தப்பிச்ச? அதை என்னத்தன்னு சொல்றது? டேய், நான் ஒரு டாக்டர், அதுவும் சிட்டிலேயே ரெப்யூட்டடான ஒரு ஹார்ட் சர்ஜன் சொல்லி காலில் கையிலலாம் விழுந்து கெஞ்சி தான் வர வேண்டியதா போச்சு. டேய் நல்ல வேலை ஹவுஸ் ஓனர் அங்க வந்தாரு. இல்லனா நாய்க்கு பயந்து மரத்து மேலே உட்காந்துருக்க வேண்டியதுதான். அப்புறம் ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணி ரெஸ்கியூ பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். ஆமா, நீ என்ன கண்ணம்மா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாம ஒதுங்கி நிக்கிற? மாங்காய் வேணும்னு கேட்டது நீ தானே? ஆனாலும் கர்ப்பமா இருக்கிற பொண்டாட்டி மாங்காய் கேட்டதும் அது கடையில கிடைக்கலன்னா என்ன, திருடியாச்சும் கொண்டு வரேன்னு செவரேறி குதிச்ச பாத்தியா? நீ கிரேட் பாரதி. என்ன சௌந்தர்யா, நீ மட்டும் எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் என்னங்க சொல்றது? எடுத்துட்டு போமா. அதுக்கு இல்ல சித்தி, பாரதி மாங்காய் திருடிட்டு வந்திருக்கானே, அத பத்தி உங்க கருத்து? சித்தி, இதுக்கு மேல நான் எதுவும் பேச மாட்டேன். பிரதர், முதல்ல இந்த மாங்காய் எப்படிங்க மசுக்கியான உங்க மனைவி கூட்டிட்டு போய் சந்தோஷமா இருங்க. உள்ள போறப்பா. பாரதி, மாங்காயை கழுவிட்டு கொடு போ. ஓ சரிம்மா, பை. டேய் அகில், ஒரு காமெடி சீன்ல பாப்பா எப்படி துக்க நியூஸ கூட தூக்கலா படிக்குது பாருன்னு வரும், அது தெரியும்ல உனக்கு? அதே மாதிரிதான் சித்தி அன்பு கூட வம்பு மாதிரி தான் சொல்லுவாங்க இல்ல? அறிவு, உனக்கு அவளை பத்தி தெரியாதா? அவ எப்பவுமே அப்படித்தான், கட் அண்ட் ரைட்டா இருப்பா. அது கோபமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, அதை அப்படித்தான் வெளிப்படுத்துவா. அது எப்படி வேணுப்பா? சித்தி எவ்வளவு கோவப்பட்டாலும் அமைதியா சாந்தமான முகத்தை வச்சு சமாளிக்கிறீங்க. இதுக்கு பேருதான் ஜென் மனநிலைன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒண்ணும் புரியல? உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நாலா பக்கமும் டிராபிக் இருக்கு, நடுவுல கார்ல நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வையேன், அப்ப என்ன பண்ணாலும் டிராபிக்கை தாண்டி போக முடியாதுன்னு நமக்கு ஒரு கட்டத்துல தெரிய வரும். அப்ப என்ன பண்ணுவோம்? வண்டி ஆஃப் பண்ணிட்டு சைலண்டா அப்படியே உட்கார்ந்துருவோம். அதுதான் ஜென் மனநிலைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது, இதுதான் அது. டேய் அகில், சித்தப்பா என்ன சொல்லிட்டு போறாரு? கொஞ்சம் கன்ஃபியூஷனா இல்ல? எனக்கு நல்லா புரியுதுப்பா, எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். ஏய் அஞ்சலி, உனக்கு மாங்காய் எதுவும் வேணாமா? மாமா, இப்படியா பண்ணுவீங்க? மாங்காய் கிடைக்கலன்னா வர வேண்டியதானே? அதுக்காக யார் வீட்லயோ புகுந்து திருடி அவங்க பாட்டுக்கு என்ன இதுன்னு கேட்காம உங்க மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சு கிழிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்றது? உடைச்சிடுவாங்க. அதுவரை என்ன விட்டுருவோமா? நாங்கெல்லாம் ஒரு காலத்துல என்ன ஒரு காலத்துல? இல்ல, சின்ன வயசுல நிறைய மாங்காய் திருடி இருக்கேன், அத சொல்ல வந்தேன். அது சின்ன வயசுல, இப்பதான் டச் விட்டு போயிடுச்சுல. நீங்க ஆசைக்கு திருநீங்களா இல்ல தொழிலுக்கு திருநீங்களான்னு அவங்க என்னத்த கண்டாங்க? நல்ல வேலை தப்பிச்சிங்க. எல்லாரும் எப்படி கிண்டல் பண்றாங்க பாத்தீங்களா? எனக்கு ஒரே பப்பி ஷேம் ஆயிடுச்சு. இதுல என்ன இருக்கு கண்ணம்மா? நீ ஏதோ ஒண்ணு சாப்பிடணும்னு கேட்ட,
நான் இதாக தான் இருக்கும்னு கெஸ் பண்ணி மாங்காய் வாங்கணும்னு முடிவு பண்ணேன். இன்னைக்குன்னு பார்த்து மாங்காய் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்காக சும்மா விட முடியுமா? தெரு தெருவா ரோடு ரோடா தேடி அலைஞ்சப்போ ஒரே ஒரு வீட்டில் மட்டும் மாங்காய் மரம் இருந்தது. அந்த மாங்காய் மரத்தை பார்த்த உடனே இவ்வளோ நேரம் தேடி அலைஞ்சேன்ல, அந்த ஒட்டுமொத்த ஆசையும் ஒன்னா சேர்ந்துடுச்சு. எப்படியாச்சும் அதை பறிச்சே ஆகணும்னு தோணுச்சு. அதான் பொசுக்குன்னு கோவப்பட்டு மரத்துல ஏறிட்டேன். ஆனா அந்த நாய் குலைச்சிருப்பாரு. ஐயோ பக்குன்னு இருந்தது. எங்க என் மாங்காயை பிடுங்கிருவாங்களோன்னு. அந்த ஹவுஸ் ஓனர் வேணா நீங்க சொன்னதை நம்பி விட்டுருக்கலாம். ஆனா அந்த நாயோட மனசுல இன்னமும் நீங்க திருடனாதான் ரெஜிஸ்டர் ஆயிருப்பீங்க. நாளை பின்ன அந்த பக்கம் போனீங்கன்னா பார்த்தாலே கொலைக்க ஆரம்பிச்சிடும். இனிமே அந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூட மாட்டேன் கண்ணுமா. சரி நீ மாங்காய் சாப்பிடு. ஏய் இரு இரு இரு. அம்மா வேற மாங்காய கழுவி குடு குணமா அன்பா சொன்னாங்க. இதையும்